Hello friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா BSNL நம்மளுக்கு பாரத் ஃபைபர் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த நெட்வொர்க்கை நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சு போடுறதுக்கு, நான் என்ன பிளான் சூஸ் பண்ணேன், ஸ்பீடு எப்படி இருக்குது, அதோட அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் எதுக்கு BSNL நெட்வொர்க்கை சூஸ் பண்ணேன்ட்டு. பொதுவாக எங்கள் ஊரில் வந்து BSNL நெட்வொர்க் மட்டும்தாங்க அவைலபிளாக இருந்துச்சு, மீதி எந்த நெட்வொர்க்கும் அவைலபிளாக இல்லை. அதனால தான் நான் BSNL சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கு என்ன ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, BSNL வந்து நம்மளுக்கு FTTH வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. FTTH என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் டு த ஹோம். நம்மளுக்கு வீட்டுக்கு வர நெட்டே எதில் வரும்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் மூலயமா தாங்க வரும். அதில் வந்து ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து BSNL சூஸ் பண்ணேன். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் லோக்கலில் இருக்கிற BSNL ஆஃபீஸ் போய் கூட அப்ளை பண்ணலாம். நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா லோக்கலில் இருக்கிற BSNL ஆஃபீஸ் போய் தான் அப்ளை பண்ணேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால தான் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணல. நான் நேராக லோக்கலில் இருக்கிற BSNL ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணேன். சீக்கிரமாகவே அப்ளை பண்ணியாச்சு. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் BSNL ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி யார் போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துன்னு போனோம். ஒன்ஸ் நீங்கள் BSNL ஆஃபீஸ் ரீச் பண்ண உடனே அங்கே போய் சொல்லுங்கள் இதுமாரி புதுசாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்ளை பண்ணோன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்ட உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானோட லிஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பிளான் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அந்த பிளானோட நேம் வந்து அந்த ஃபார்மில் எழுதிடுங்க. எழுதிட்டு நீங்கள் எடுத்துன்னு போன ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் அந்த ஃபார்மில் வந்து பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணுறங்க. அப்ளை பண்ணிட்டோடனே அங்கே வந்து சப்மிட் பண்ணிட்டோடனே உங்களோட ப்ராசஸ் வந்து லேப்டாப்பில் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோடனே உங்களை வந்து கூப்பிட்டோடனே நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணிங்களோ அதோட அமௌண்ட்டை வந்து கட்ட சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு அப்ளை ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒயரிங் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா BSNL ஆஃபீஸில் ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒயர் சர்வீஸை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் லோக்கலில் இருக்கிற கேபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட ஒயர் பண்ணலாம். நான் எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற கேபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் ஒயர் பண்ணேன். அவங்கக்கிட்ட இதுமாரி போய் டீட்டெயிலாக சொல்லவுடனே உங்களுக்கு மறுநாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லா செட்டப்புமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ நாங்கள் 1 மந்த்தாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். நான் என்னோட இப்போ செட்டப்பை ஃபுல்லாத்தையும் கீழே காட்டுறேன். அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, பிளான் நான் என்ன பிளான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் செட்டப்பில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம போய் என் செட்டப்பை பார்க்கோம். ஃபஸ்ட்டு என்னோடய ரவுட்டரோட ஃபுல் செட்டப்பை காட்டுறேன். நான் என்ன ரவுட்ரு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா செரோடெக் ரவுட்ரு யூஸ் பண்ணுறேன். இந்த ரவுட்டரோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2200 இப்போ ஃபுல் ஒயரிங்கை ஃபுல்லாத்தையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நம்மளுக்கு ஃபைபர் ஒயர் வரும். அந்த ஒயர் டைரெக்டாக வந்து நம்ம கனெக்டர் பாக்ஸில் ஜாயிண்ட் ஆகும். அந்த பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஜிபான் கேபிளில் வரும். இந்த ஜாயிண்ட் வந்து எதில் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளைசிங் மிஷின் மூலயமா தான் இந்த ஜாயிண்ட் போடுவாங்க. இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக ஃபைபர்லேருந்து ஜிபான் கேபிளுக்கு வருது. அந்த ஜிபான் கேபிள் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம மோடமில் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ காட்டுறோம் பாருங்கள், பேக் சைடில் நம்ம மோடமில் வந்து கனெக்ட் ஆகிடும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிஃபோனும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெலிஃபோன் வச்சுருந்தால் அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிஃபோனும் வந்து BSNL ஆஃபீஸ்லேயே காசு கட்டி கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LAN 1 கேபிளும் LAN 2வும் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் கனெக்ட் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய LAN 1 வந்து நான் என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். நான் வந்து என்ன பிளான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 779 வேணால் பில்லை கூட காட்டுறேன் பாருங்கள். 779 இந்த பிளானோட ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 GB டேட்டா கொடுப்பாங்க. எவ்வளோ Mbps ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா 100 Mbps ஸ்பீடு. இப்போ 100 Mbps ஸ்பீடு வருதான்னு பார்ப்போம். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான் நேம் வந்து சூப்பர் ஸ்டார் 1. இந்த பிளானில் வந்து நம்மளுக்கு Disney+ Hotstar VIP வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 300 GB வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதோட ஸ்பீடை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீட் ஆகுது. 94 Mbps ஸ்பீடு வருது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு 100 Mbps சொன்னாங்க.
நம்மளுக்கு 110 Mbps ஸ்பீடு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 110 Mbps ஸ்பீடு வருது. அவங்க சொன்னதோட நம்மளுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ நம்ம ரவுட்டரோட டேட்டா பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ப்ளே ஸ்டோரில் BSNL ப்ரோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் எந்த ஒய்ஃபையோட டேட்டா பேலன்ஸ் செக் பண்ணுறீங்களோ அந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஒய்ஃபையில் கனெக்டில் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபையோட பிளான் நேமும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஜிபி டேட்டா இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க, மொத்தமாக எவ்வளோ ஜிபி டேட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க, டவுன்லோடுக்கு எத்தனை ஜிபி யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்லோடுக்கு ரிமைனிங் எவ்வளோ, அதோட ஸ்பீடு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலயமா பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கும் ரவுட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் BSNL நெட்வொர்க்கை பற்றி. நீங்கள் இந்த பேண்டமிக் டைமில் நம்மளுக்கு நெட்வொர்க் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் இது ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கனெக்ஷன் வாங்கலாம். பட் லாக்டவுனில் கனெக்ஷன் போடுவாங்களான்னு தெரியல. நீங்கள் BSNL ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி கூட டீட்டெயிலை கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய், see you.